யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. நம்ம பல இடங்களுக்கு போறோம். நான் நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன். ஒரு ஆபீஸ் அப்படின்னு போனா சில பெண்கள் பூ வச்சுட்டு வராங்க, சில பெண்கள் பூ வச்சுட்டு வர்றதில்ல. இது ரொம்ப நாட்டுக்கு தேவை குறைஞ்சது. பூ வைக்கும் தமிழ் பெண்கள், பூ வைக்க மறுக்கும் அல்லது தவிர்க்கும் தமிழ் பெண்கள் சண்டைக்கு போலாமா? நீங்களா நானும் மோதி பாத்துக்கலாம்டா. என்ன வண்டிய வெக்கமா இல்ல உனக்கு? பூ வச்ச பிறகு இந்த தோற்றம் எப்படி மாறும், அவங்க மைண்ட் எப்படிலாம் மாறும்? ஆக்சுவலா உண்மையில சொல்லணும்னா பூ வச்சதுலேருந்து ஒரு மாதிரி வெக்கமா ஃபீல் ஆகுது. மறுபடியும் முதல்ல சொல்லுங்க. பூ வச்சதுலேருந்து ஒரு மாதிரி வெக்கமா ஃபீல் ஆகுது. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல இருக்காதுங்களா? பின்ன நாள்லாம் கொஞ்சம் எண்ணெய்லாம் அதிகமா வச்சுட்டோம்னா கொஞ்சம் டல்லா இருப்போம். அப்படின்னா ஒரு முழம் பூ வச்சுட்டா அந்த எண்ணெய் வச்சது கூட எனக்கு அப்படியே மறைஞ்சிட்ட மாதிரி, நான் என்னவோ கொஞ்சம் பிரைட்டா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். கண்ணா, இங்க ஓ மூஞ்சிதான் கொஞ்சம் அப்பாவியா இருக்கு. மூஞ்சி மட்டும்தான். பூ வச்சோன்னா நான் சந்தோஷமா இருக்கேன்னு தெரியும், இன்னொன்னு நான் சோகமா இருந்தா தெரியாது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. 10 மல்லிகைப்பூ கூட 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். வெறும் 10 மல்லிகைப்பூவை 300 ரூபாய் கொடுத்து வாங்கி தந்திருக்காரு எங்க வீட்டுக்காரர். 10 மல்லிகைப்பூவை 300 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாரு. 1 கோடி 10 மல்லிகைப்பூவை 300 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாரு. நீ பார்த்த? ஆமாப்ப 1 கோடி. இந்த 10 பூவை 300 ரூபாய்க்குலாம் வாங்கினேன்னு சொன்னீங்களே, அது என்ன மாதிரி டைம்? இது எதுக்கு அப்படி வாங்குனீங்க? என் கல்யாண நாளுக்கு அடுத்த நாள் காலையில ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்த மல்லிகைப்பூவே அதுதான். 10 பூ 300 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாரு. அதுக்கேண்டா மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு இருக்க? எங்க பார்த்தாலும் பூவே கிடைக்கல. என்ன பூ வேணும்னு கேட்டாரு. மல்லிகைப்பூன்னு சொல்லிட்டேன். வேற ஆப்ஷனே இல்ல அவருக்கு. முதல்ல எனக்கு வாங்கி தந்ததே 10 மல்லிகைப்பூவை 300 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாரு. பூ வைக்காம ஒரு காலேஜ்க்கோ இல்ல ஒரு ஐடி கம்பெனிக்கோ போகும்போது ஒரு ப்ரொஃபஷனல் லுக் வரணும்னு போவோம். பிச்சைக்காரரா, இந்த 1 ரூபாய் அந்த குச்சி கொஞ்சம் கூட. பாட்டி கொடுங்க. நீங்க என்ன பண்றீங்க மேடம்? அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் BSNL. நீங்க இதை விட ப்ரொஃபஷனலா? என்ன அழுகுறியா? ஏப்பா ஐயா, லூஸ் ஹேர் அவங்க விட்டுருக்காங்க. அந்த காது ஓரமா ஒரு பிங்க் கலர் ரோஸ் வச்சிருந்தாங்கன்னா எப்படி சார் இருக்கும்? காதோரம் வச்சுன்னா அந்த ஸ்ரீதேவி பர்னர் வயதில் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி. இது ஆக்ஷன் மேடம். மேடம், இது ஆக்ஷன். நல்லா தானே இருக்கு. எதுக்கு ஒரு இன்னொரு ரோஸை வச்சு இன்னொன்னு அழகுபடுத்தி நான் இப்படி சைட் போஸ்ட்லயே எப்ப பாரு உட்காரணும்? அடியாத்தி ரோஸ் வச்சுட்டு போனீங்கன்னா திரும்பி பார்ப்பாங்க. எனக்கு யாருமே என்ன திரும்பி பார்க்க வேண்டாம். நல்லா இருக்கு, முன்னாடியே பாருங்க, நல்லா தான் இருக்கு. இல்லையா? அதெல்லாம் இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? என் கண்ணோட்டத்துக்கு நீங்க அழகா இருக்கீங்க, பூ வச்சா பேரழகா தெரிவிங்கன்னு எனக்கு தோணுது. அழகே பொறாமைப்படும் பேரழகி. யார் இவள்? இவள் குந்தர தேசத்து இளவரசி, பெயர் தேவசேனை. இந்த அழகே நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கு, ட்ரெண்டியா இருக்கேன். போதும். பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா. வயசான ஆள் மாதிரி இருக்கும். நோ, ஐ காண்ட் அக்ரி. நான் ஒத்துக்க மாட்டேன். எது உங்களுக்கு வயசாயிருச்சுங்கிறதையா? இவங்க குமாரி பேபி எங்க மாத சங்கத்திலேயே சீனியர் மெம்பர். இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்கல. ஆமாங்க, போன வாரம் கூட 2-3 பேர் வந்து என்ன பொண்ணு கேட்டாங்க. இப்ப என்ன அவசரம், இன்னும் 2 வருஷம் போயிட்டுமேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். 2 வருஷம் எதுக்கு? சகோதரருக்கு. டீச்சர்ஸ்லாம் இந்த ஃபங்க்ஷன் டே, ஃபெஸ்டிவல் டேல ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கு. ஏன்னா ஸ்கூலுங்கிறதும் காலேஜுங்கிறதும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி ப்ரொஃபஷன், இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் a family தான். இப்ப நீ ஏன் இங்கிலீஷ்ல புளிப்பு காட்டின? I was born in Coimbatore, studied in California. சாரி சூப்பரா இருக்காங்க, ஒரு மாடர்னாவும் இருக்காங்க. அந்த மாடர்ன்லயும் ஒரு கொஞ்சம் பூ வச்சு வேற எதுவுமே என் பூவே கொஞ்சம் எடுத்து குடுக்கலாம் போல இருக்கு அந்த பிள்ளைக்கு. ஆத்தா, பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி, நின்னுட்டு சரி, சிரிவா சரின்னு சரி. அமைதியாக்குது, ரொம்ப அமைதியாக்குது, தாங்க முடியல.